வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் இப்போ பெரிய அளவுக்கு பேசப்படுவது குதிரை பேரம். குதிரை பேரம் அப்படின்னா பணம் கொடுத்து ஆளுங்கட்சி ஆதரவு பலம் குறைவாக இருக்கிற ஆளும் கட்சி பணம் கொடுத்து எதிர்கட்சியில் மாற்று கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குறது தான் குதிரை பேரம். எப்படி குதிரையை காசு கொடுத்து கொள்முதல் பண்றாங்களோ அது போல பெருமளவு பணத்தை கொடுத்து மாற்று கட்சி எம்எல்ஏக்களை கொள்முதல் செய்வதுதான் குதிரை பேரம். அந்த வேலையை இதுவரை தமிழ்நாட்டு அரசியலில் நாம் பார்த்த இந்த சுதந்திரத்துக்கு பிந்தைய, சுதந்திரத்துக்கு முன்னும் கூட அப்படி எங்கேயும் நடக்கல, சுதந்திரத்துக்கு பிந்தைய இத்தனை தேர்தல்களில் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் குதிரை பேரம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதில்லை. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததில்லை. திமுகவா இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் யாருமே யாரையும் காசு கொடுத்து வாங்கி தங்களுக்கு ஆதரவாக இருங்க அப்படின்னு சொன்னதே இல்லை. முதல் முறையாக அந்த கேவலத்தை, அந்த அசிங்கத்தை அரங்கேற்றியவர் திருவாளர் விஜய் அவர்கள் தான். விஜய்க்காக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற இந்த நபர்கள் தான் இந்த மாதிரியான ஒரு அசிங்கமான அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த குற்றச்சாட்டு பெரிய அளவுக்கு எழுந்திருக்கு. இவங்களுக்கு பலம் குறைவா இருக்கு. 107 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க. மேற்கொண்டு இவர்களுக்கு இன்னும் 11 எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க. இந்த 11 எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கணும். ஏற்கனவே வெளியிலிருந்து ஆதரவு அமைச்சரவையில சேர்ந்துட்டாங்க. விசிக, கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக், காங்கிரஸ், இதெல்லாம் கம்யூனிஸ்டோட இதெல்லாம் அமைச்சரவையில சேர்ந்துட்டாங்க. இந்த ஆட்சிக்கு ஆபத்து இல்லை இந்த ஆதரவு இருக்கிற வரைக்கும். ஆனாலும் விஜய்க்கு நம்பிக்கை இல்லை. இவங்கெல்லாம் இப்போது அமைச்சரவையில் இருக்காங்க, எப்ப வேணா பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. நமக்கே சொந்த பலம் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமா இருக்கு, அல்லது அவர் கூட இருக்கிறவங்களுடைய நோக்கமா விருப்பமா இருக்கு. அதுக்காக அவங்க மாற்று கட்சியில் உள்ளவர்களை காசு கொடுத்து வாங்குற. குறிப்பா அதிமுக ஏற்கனவே டிடிவி தினகரன் கட்சியிலிருந்து ஒரே ஒரு எம்எல்ஏ தூக்கிட்டாங்க. அவர் சுயேட்சைன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டார் விஜய்க்கு ஆதரவு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து ஒரு பிரிவு 25 எம்எல்ஏக்கள் மொத்தமாவே பிரிஞ்சு போறதா இருந்தாங்க. கட்சி தாவல் நடவடிக்கை வரும் அப்படின்னு உடனே டப்புன்னு திரும்ப எடப்பாடிக்கிட்டே போயிட்டாங்க. இப்போ மீண்டும் மெல்ல மெல்ல ஒவ்வொருத்தர வெளியில நாங்க பதவியை ரிசைன் பண்றோம், எம்எல்ஏ போஸ்ட் ரிசைன் பண்றோம், விஜய் கட்சியில சேர்றோம். இப்படி ஒரு புது பேட்டர்ன் எடுத்து ஒரு 6 எம்எல்ஏக்கள் இது வரைக்கும் சேர்ந்துட்டாங்க. விஜய் ரிசைன் பண்ண தொகுதி ஒன்று இருக்கு. மொத்தம் 7 தொகுதிகள் இப்ப காலியா இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்னும் 6 எம்எல்ஏக்கள் வரைக்கும் வெளியில் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஆர்பி உதயகுமார் சொல்றாரு, அதிமுக சேர்ந்தவர், 6 இல்லைங்க 10 எம்எல்ஏக்கள் வெளியே போறாங்க. மொத்தம் 10 எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சு 17 தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறது விஜயனுடைய ஆசை. அது கண்டிப்பாக அவர் செய்வாரு அப்படின்னு அதிமுகவில் இருக்கிற ஆர்பி உதயகுமார் சொல்றாரு. அப்ப இன்னும் எத்தனை பேர் ரிசைன் பண்ணணும்? இன்னும் 10 பேர் ரிசைன் பண்ணணும். அந்த 10 பேர்ல இப்ப தயாரா இருக்கிறது யாருன்னா CV சண்முகம். அவர் தயாரா இருக்கார் ரிசைன் பண்றதுக்கு. அதற்கு அடுத்து இன்னும் SP வேலுமணி, தங்கமணி, இந்த மாதிரி இவர்கள் எல்லாம் ஒரு அணியாக இன்னும் இருக்காங்க. எடப்பாடி கூட சமரசமானாலும் இன்னும் இணக்கமா செயல்பட மறுக்கிறாங்க. அவர் கொடுத்த பதவியை கூட ஏத்துக்காம நாங்க வெறும் உறுப்பினராக மட்டும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதிருப்தி கூட்டமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த எம்எல்ஏக்களும் விரைவில் ராஜினாமா பண்ணிட்டு இந்த விஜய் கூட போய் சேருவாங்க அப்படிங்கிறது தான் இப்ப களத்தில் இருக்கிற உண்மை. இப்போ இதையெல்லாம் மூடி மறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த குற்றச்சாட்டை யார் சொல்றாங்களோ அவங்க மேலே அப்படி திருப்பி விட்டுறணும். அதை இப்போ அது குதிரை பேரன்றது யாருக்கு பொருந்தோம்னா ஆளுங்கட்சிக்கு தான் பொருந்தும், எதிர்கட்சிக்கு எப்படி பொருந்தும்? இப்போ திமுக ஆட்சி அமைக்கிற சூழல் இல்லை, ஆட்சி அமைக்கும் பலம் அவங்களுக்கு இல்லை. 57 எம்எல்ஏ தான் அவங்களுக்கு இருக்காங்க. இந்த 57 எம்எல்ஏக்களுக்கு கூட இன்னும் 10 பேரை இழுத்தா இவங்க ஆட்சி அமைச்சிட போறாங்களா? ஒண்ணும் கிடையாது. அப்ப குதிரை பேரன்றது அவங்களுக்கு பொருந்தாது. ஆனா இவனுக்கு என்ன பண்றாங்கன்னா, இது மீடியாவில் பரபரப்பாக்கணும்ல, உடனே செந்தில் பாலாஜி மூலமாக தாவேகாவில் இருக்கிற எம்எல்ஏக்களை எல்லாம் இழுத்து 15 எம்எல்ஏக்களை இழுத்து ஒரு எம்எல்ஏக்கு 30 கோடிக்கு மேல காசு அப்படின்னு பேரம் பேசி திமுக பக்கம் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எழுப்புறாரு ஊத்தங்கர தாவேகா எம்எல்ஏ. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில உடனடியா 10 பேரை கைது பண்றாங்க. உடனடியாக எஃப்ஐஆர் ஃப்ரேம் பண்றாங்க. உடனடியா செந்தில் பாலாஜி அவங்க தம்பி இவங்கெல்லாம் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏண்டா
நியாயமா குற்றச்சாட்டு யார் மேல இருக்கு? விஜய் மேல இருக்கு. எங்க? ஆளுநர் கிட்ட கொடுத்திருக்காங்க விஜய் மேல. டிடிவி தினகரன் கொடுத்திருக்காரு, ஆர்.எஸ். பாரதி கொடுத்திருக்காரு, திமுக அமைப்பு செயலாளர். இன்னும் பல வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கு. யார் மேல? விஜய் மேல. இப்ப எஃப்ஐஆர் நியாயம் பண்ணி யார் மேல போடணும்? முதலமைச்சரா இருக்கிற விஜய் மேலதான் நீங்க எஃப்ஐஆர் போடணும் குதிரை பேரத்துக்கு. ஆனா ஒரே ஒரு குற்றச்சாட்டு ஒரு எம்எல்ஏ சொன்னார்ன்றதுக்காக எந்த ஒரு ஆதாரத்தையும் தேடாம உடனடியா நீங்க வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்றீங்கன்னா இது எப்பேற்பட்ட அயோக்கியத்தனம். காவல்துறை எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமா நடந்துக்குது. இதே குற்றச்சாட்டு தான் விஜய் மேல இருக்கு. அதுக்கு ஆதார கண்ணெதிரில் இருக்கு. 6 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கான். இன்னும் 10 பேர் ரிசைன் பண்ண போறதா எதிர்கட்சியில சேர்ந்த உதயகுமாரே சொல்றாரு. அது யார் யாருன்னு கூட வந்து அவர் அடையாளம் காட்டுறாரு. எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிட்டு போறான்னா அவனுக்கு என்ன ஆதாயம்? எந்த அடிப்படையில போறான்? சும்மா ரிசைன் பண்ணிட்டு ஒருத்தன் போவானா? ஒருவேளை சீட்டை கிடைக்கலாம் அவன் என்ன பண்ணுவான்? அப்போ சீட்டு கிடைக்கலனா கூட நீ உனக்கு என்னென்னலாம் கிடைக்கணுமோ அதையெல்லாம் நான் மொத்தமா செட்டில் பண்றேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துதானே அவனை தூக்கி இருப்பாங்க. அதை பத்தி ஆராய துப்பு இல்ல. அந்த அந்த குற்றச்சாட்டு, அதே போல கொடுத்திருக்கிற புகாரு, இதையெல்லாம் வந்து விசாரிக்க மாட்டேன்றீங்க. இதுக்கெல்லாம் வந்து எந்த எஃப்ஐஆரும் போடல. உடனடியா 10 பேர் அரெஸ்ட் பண்றீங்களே. இங்க நியாயமா நீங்க விஜயெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும், ஆதவர்ஜுனாவெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும், அல்லது அருண்ராஜ் இல்ல புசியானந்த் இவங்க எல்லாமே அரெஸ்ட் பண்ணுமாப்பா. இவங்க மேலாம் நீங்க எஃப்ஐஆர் போடணுமே. ஏன் போடாம இப்படி திசை திருப்புறதுக்கு பரபரப்பாக்குறதுக்கு வேற ஒரு வழக்கை வந்து நீங்க ஜோடிக்கிறீங்க? இது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம். வெளிப்படையா குதிரை பேரம் நடத்துறது தாவேகா. வெளிப்படையா யாருக்கும் பயப்படாம. மத்திய அரசுன்னு ஒண்ணு இருக்கு, சிபிஐ இருக்கு, நீதிமன்றங்கள் இருக்கு, வழக்கு வரும். இத்தனை பேர் விழிப்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் கோர்ட்டுக்கு போவாங்களே என்ற குறைந்தபட்ச எச்சரிக்கை உணர்வு கூட அவங்க புறந்தள்ளுறாங்க. அது இல்லாம இல்ல, உன்னை என்ன வேணா பண்ணிக்கடா, எங்களுக்கு இருக்க வேண்டிய இடத்துல சப்போர்ட் கிடைக்குது, எங்க இருந்து சப்போர்ட் வரணுமோ அந்த இடத்துல எங்களுக்கு கிடைக்குது, நாங்க வெளிப்படையாவே நடத்துவோம். ஒரு திருவிழா மாதிரி நடத்துறாங்க குதிரை பேரத்தை. இந்த அந்தியூர்ல குதிரை சந்தைன்னு ஒண்ணு நடக்கும். அந்த குதிரை சந்தையில போய் பப்ளிக்கா வாங்குவாங்கல்ல குதிரையா, அந்த மாதிரி ஒரு சந்தை மாதிரி இந்த தாவேக்காரங்க இணைப்பு விழா நடத்துறாங்க. அதுல வந்து மாற்றுக் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் வரா, முன்னாள் அமைச்சர்கள்லாம் வரா. அத்தனை பேரையும் வந்து வெளிப்படையாக வாங்க அப்படின்னு சேர்த்துக்கிறாங்க. எதுக்காக வராங்க? உங்களுடைய கட்சி கொள்கைகள் பிடிச்சு போச்சு அவங்களுக்கு. என்ன கொள்கைன்னே தெரியாது இந்த கன்றாவிகளுக்கு. இல்ல உங்க ஆட்சி லட்சணம் வந்து அப்படி இருக்கா? ஆட்சியே ஊரே நாடே காரி துப்புது, அதை பார்த்தா வராங்க. ஆக இவர்களுக்கு அங்க சோஃபா மாதிரி வேற ஏதோ பெரிய பெரிய ஆதாயங்களை வந்து இவங்களுக்கு அவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த ஆஃபருக்கு கொடுத்த ஒரு விலையாத்தான் வந்து இவங்கெல்லாம் அணி அணியா வந்து கட்சியில சேர்றாங்க. சோ குதிரை பேரம் நடத்துறது வெளிப்படையா இவங்க தான். அதை டிடிவி தினகரன் அவர்கள் ரொம்ப போல்டா அவர் பேசுற இந்த அண்மை காலத்துல இந்த 60 நாள்ல மு.க. ஸ்டாலினை விட மிக சிறப்பான குற்றச்சாட்டுகளை மிக சிறப்பா வைக்கிறது யாருன்னா டிடிவி தினகரன் தான். நீங்க ஒன்னொன்னு வந்து நெத்தில் அடிச்ச மாதிரி தான் சொல்ல. இப்ப நான் என்ன பேசுறேனோ இதை விட இன்னும் வீரியமா குற்றச்சாட்டை முன்வைக்கிறது யாருன்னா டிடிவி தினகரன் தான். வெளிப்படையா குதிரை பேரம் நடத்துறது விஜய். அப்படி பார்த்தா குதிரை பேரத்தின் முதல் குற்றவாளியே விஜய் தான். நீ விஜய் மேல எஃப்ஐஆர் போடணும், விஜய் தான் நீ கைது பண்ணணும். நீ எப்படி வந்து நீ ஒரு எம்எல்ஏ சொல்லிட்டான்றதுக்காக இந்த வேலையை பண்ற அப்படின்னு வெளிப்படையா கேட்டிருக்காரு. இவங்கெல்லாம் போய் சேர்றாங்களா அதிமுகவுல இருந்து? எதுக்கு போய் சேர்றாங்க? என்ன ஆதாயம் இல்லாம சும்மா வந்து சேர்றாங்களா? அந்த ஆதாயம் என்னன்னு விசாரிக்கணும்டா அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா ரொம்ப ரொம்ப போல்டா வந்து தினகரன் அவர்கள் பேசியிருக்காங்க. நிச்சயமா இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்ற தைரியத்தில் தான் இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது இந்த கூட்டணி கட்சிகள்ல இருக்கிற இந்த கொள்கைவாதிகள் இருக்காங்களே, கொள்கைவாதிகள் கேவலமா இருக்கு. அவங்கெல்லாம் ஒரு கட்சி தலைவர்கள். இத்தனை நாள் மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு இப்ப வந்து அதே வந்து சொல்லிக்கிட்டு இங்க ஒரு லஞ்ச லாவண்ய ஊழல் மிக்க ஒரு கூட்டணியில் வந்து அவங்க சேர்ந்திருக்காங்க. இன்னைக்கு யாரெல்லாம் ஊழல் குற்றவாளியோ யாரெல்லாம் ஊழல்வாதியோ அவங்களெல்லாம் வந்து இங்க சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ இங்க 6 எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்எல்ஏ இருந்து சேர்ந்திருக்காங்களே, அவங்க 6 பேரும் வந்து யாரோட தயவுல ஜெயிச்சாங்க? அதிமுக மற்றும் பாஜக ஆதரவில் ஜெயிச்சதுதான் அவங்க. நீங்க பாஜக ஆதரவில் வெற்றி பெற்ற அதிமுக கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு எல்லாம் அப்படி பேதி காண்டிடும். அப்படி ஐயோ ஆகாது, நாங்க பத்தினி, நாங்க உத்தம அப்படின்னு வந்து கதர்னீங்க. இப்ப இந்த 6 பேர் எங்கிருந்து வந்தாங்க? அந்த அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தவங்க தானே அவங்க.
ரிசைன் பண்ணிட்டா அதெல்லாம் அந்த கரையெல்லாம் மறைஞ்சு போயிடுமா? இவங்கெல்லாம் மதவாதிகள் இல்ல, மத சார்பற்ற சக்திகள் ஆயிடுவாங்களா? எங்க போச்சு வாய் உங்களுக்கு திருமாவளவன்? அல்லது இந்த கம்யூனிஸ்ட் பிரான்லாம் வருது, விஜய் சொன்ன நல்லா வருது வாயிலன்ட்டு, இந்த மாதிரி இந்த கம்யூனிஸ்டுகள் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து யோசனையே வராது. அவங்களுக்கு மு.க. ஸ்டாலினை மட்டும் தான் நோண்டிக்கிட்டு இருப்பீங்களா? இவங்கெல்லாம் வந்து இப்போ மத சார்பற்ற சக்திகள் ஆயிட்டாங்க. தாவைக்காவோட வாஷிங் மிஷின்ல போட்டு வெளியே வந்த உடனே இவங்க மத சார்பற்றவர்கள். இது எல்லாமே ஒரு ஒரு வியாபாரம். இது நடக்கிற அத்தனையுமே வந்து ஒரு மூன்றாம் தர வியாபாரம். இது அரசியலை பார்க்கவே கூடாது. இது அரசியல் அல்ல, ஒரு மூன்றாம் தர வியாபாரத்தை விஜய் நடத்துறாரு. அந்த வியாபாரத்துக்கு கூட்டாளிகளாக இந்த அதிமுகவில் இருந்து போன ஊழல்வாதிகள் அங்க ஐக்கியமாகறாங்க. ஒட்டுமொத்தமா ஒரு மிக மிக கேவலமான சக்தியாக அந்த திமுக தாவைக்காங்கிறது மாறிக்கிட்டு இருக்கு. நிச்சயம் இது ஒரு நாள் முடிவுக்கு வரும். இது அப்படியே வந்து தொடராது. எல்லா கொண்டாட்டங்களுக்கும் ஒரு முடிவு இருக்கு இல்லையா? கொண்டாட்டம் அப்படி கொண்டாடிக்கிட்டே இருந்துருவாங்களா? இரவு 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 நேரம் நீடிக்கும் வரை அந்த கொண்டாட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். விடியும் போது கலைச்சி எல்லாம் விழுந்து போயிருப்பாங்க. இந்த ஆட்சி அப்படி விழத்தான் போகுது.